menstrual cycles, about their hygiene, about contraception, and also about fertility little bit. So we'll just go ahead into the topic now. So first we discuss one by one. First regarding menstruation, second thing hygiene, genital hygiene, third thing regarding the contraception, fourth regarding the cancer screening, breast cancer as well as cervical cancer, and infertility, and tips for healthy living. These are the topics we are going to cover now. So first menstrual disorders. இப்போ ஃபார் விமன் நம்ம கேட்டோம் அப்படின்னா ரொம்ப காமனஸ்ட் கம்ப்ளைண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெகுலர் சைக்கிள்ஸ். ஃப்ரம் த லைக் அவங்க ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து டியூரிங் த ரீப்ரொடக்டிவ் பீரியட், ஈவன் சைல்ட் பர்த்லாம் வந்ததுக்கப்புறம் கூட த மோஸ்ட் காமனஸ்ட் கம்ப்ளைண்ட். ஸோ விமனுக்கு எப்போ இரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கு அப்படின்னு தெரியணும் அப்படின்னா தே ஷுட் நோ அவங்களோட சைக்கிள்ஸ் எது நார்மல் எது அப்நார்மல் நமக்கு தெரிஞ்சாதான் ஓகே நம்மளோட சைக்கிள் இரெகுலாரிட்டி அப்படின்றத அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியும். So we should know what is the cycle length. இப்போ cycle length அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலி பார்த்தீங்கன்னா லைக் 30 days cycle அப்படின்றது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இட் கேன் வேரிஸ் லைக் 21 to 35 daysக்குள்ள ஒரு சைக்கிள் வருது அப்படின்னா தட் இஸ் நார்மல். ஓகே, அதே மாதிரி இப்போ ப்ரியராக உங்களோட சைக்கிள்ஸ்லாம் ஒன்ஸ் இன் 28 days இருக்கு அப்படின்னா அப்படியே இப்போ கிராஜுவலி உங்களோட சைக்கிள் லென்த் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லாஸ்ட் 3 months உங்களோட சைக்கிள் 32, 33, 34 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னாலுமே தட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே அப்நார்மலாக ஆகிட்டு இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ பட் த நார்மல் சைக்கிள் லென்த் இஸ் 21 to 35 days. செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டியூரேஷன். இப்போ இந்த நார்மல் அந்த மென்ஸ்ட்ரல் ஃப்ளோன்னு சொல்கிறோம் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 8 days இருக்கிறது இட்ஸ் லைக் ஆவரேஜ். ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப லெஸ் ஃப்ளோ, அதாவது ஸ்பாட்டிங் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா தட் இஸ் அப்நார்மல். அதே மாதிரி 1 day ஃப்ளோ, ஜஸ்ட் நான் ஒரு ஸ்பாட்டிங் மட்டும் தான் பார்க்குறேன், அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக ப்ளீடிங் இல்லை அப்படின்றது தட் இஸ் அப்நார்மல். அதே மாதிரி ஹெவி ஃப்ளோ அப்படின்றது லைக் பேசேஜ் ஆஃப் கிளாத்ஸ், நிறைய கிளாத்ஸாக போகுது, இல்லை நீங்கள் எக்ஸஸ் பேட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு, இட்ஸ் லைக் ஓவர் ஃப்ளோயிங் அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா தட் இஸ் கைண்ட் ஆஃப் அப்நார்மல் விச் டு பி அட்ரஸ்ட். ஓகே, அதே மாதிரி இந்த பெயின் டியூரிங் பீரியட்ஸ் இஸ் குவைட் காமன். என்னன்னா ஒரு கிராம்ஸ் மாதிரி இருக்கும், பட் அந்த பீரியட்ஸோட பெயின் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப இட்ஸ் லைக் ரொம்ப ஹெவி பெயினாக இருக்கு. அண்ட் பீரியட்ஸ் யூஸ்வலி பார்த்தீங்கன்னா the first day, second day flow gradually அது ரெடியூஸ் ஆகும். பட் சிலருக்கு என்னன்னா throughout the periods, even after the periods அதெல்லாம் உங்களுக்கு பெயின் இருக்கு அப்படின்னா ஒரு அண்டர்லைன் எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்கள் பெட்டர் டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ எதனால நமக்கு இந்த சைக்கிள் லென்த், சைக்கிள் டியூரேஷன் இதை பற்றிலாம் நான் தெரியணும் அப்படின்னு சொல்றேன்னா பிகாஸ் த காமனஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிசிஓஎஸ், உங்களுக்கே தெரியும், நீர் கட்டின்னு சொல்லுவாங்க, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம், அதுதான் மோர் காமனஸ்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கான கரெக்ட் ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் கரெக்ட் ஏஜ்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா விமென்க்கு பொறுத்த வரைக்கும் அந்த சைக்கிள்ன்றது ஒரு நார்மலாக இட் ஷுட் ஹேப்பன். அதெல்லாம் இருக்கிற போது தான், பிகாஸ் அது நம்ம பாடியில் நடக்கிற ஒரு நார்மல் பிசியாலஜிக்கல் ப்ராசஸ். ஸோ அதை நார்மலாக நீங்கள் இருக்கும்போது தான் உங்களோட மற்ற விதமான எந்த சிம்டம்ஸும் உங்களுக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் மூட் ஸ்விங்ஸ், இல்லை சிவியர் ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, அதெல்லாமே இது உங்களுக்கு அண்டர்லைனாக அதை காஸ் பண்ணும். ஸோ அதனால பீரியட்ஸ் நார்மலாக வரது அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். இஃப் இட் இஸ் நாட் ஹேப்பனிங் கரெக்ட் டைம்ல டாக்டரை மீட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ திஸ் வாட் ஐ டிஸ்கஸ்ட் இவ்வளோ நேரம். அண்ட் ஸோ இந்த ஹெவி ஃப்ளோ அப்படின்றது இந்த மாதிரி கிளாத்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னாலே தட் இஸ் கைண்ட் ஆஃப் அ ஹெவி ஃப்ளோ. ஸோ அடுத்தது ப்ரீமென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா சிலருக்கு மெயின்லி பார்த்தீங்கன்னா இந்த பியூபர்ட்டி அட்டன் பண்ண ஏஜ்ல, ஸ்கூல் கோயிங், அந்த ஏர்லி காலேஜ் டைம், அந்த இதுலலாம் தே லைக் ஹேவ் லாட் ஆஃப் லைக் ப்ரீமென்ஸ்ட்ரல் சிம்டம். அதாவது என்னன்னா ஒரு மாதிரி ஒரு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், தென் பை லைக் லிட்டில் பிட் இரிட்டேட்டட், இது எல்லாமே இருக்கு அப்படின்றது. அது எல்லாமே பிகாஸ் ஆஃப் த ஹார்மோனல் லெவல். இது டோன்ட் வரி ரிகார்டிங் இட், யூ ஜஸ்ட் பி இன் அ குவைட் காம் பிளேஸ். உங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா யூ கேன் டேக் அ ஒரு மைல்டு அனர்ஜெசிக், அதெல்லாம் எடுத்துக்கலாம். ட்ரிங்க் லாட் ஆஃப் வாட்டர். ஓகே, கிவ் யோர் ஓன் டைம், இதுதான் மெயின் திங். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஜென்ரலி தேல் ஹேவ் பெயின் ஒரு இரிட்டபிலிட்டி, ஒரு ஜென்ரல் பாடி வீக்னஸ் இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்
So the irregular cycles அப்படின்றது நம்ம ஏன் அட்ரஸ் பண்ணணும்னு சொன்னா it is to mainly for the PCOS இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியணும். For that only I have addressed. So what is PCOS அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஓவரிய ஸ்கேன் பண்ற போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரியுது இல்லையா அந்த ஸ்மால் டாட்ஸ் லைக் திங் இது எல்லாமே வந்து ஸ்மால் ஃபாலிகல்ஸ் லைக் திங் அது ஸ்மால் இந்த மாதிரி நிறைய இருக்கு அப்படின்னா it is a kind of PCOS. Okay. ஸோ இந்த PCOS இருக்கிற போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால வர ஒரு ஹார்மோனல் அப்நார்மாலிட்டிஸ் இப்போ நார்மலி வந்து ஓவரிஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஹார்மோன்ஸ்ல வந்து தட் வில் கைண்ட் ஆஃப் அப்நார்மாலிட்டி. ஸோ அப்நார்மாலிட்டி இருக்கிற போது PCOS இருந்தால் ஓவிலேஷன் ப்ராப்பராக வந்து ஒரு எக் டெவலப் ஆகி அது ஓவிலேஷன் அந்த ப்ராசஸ் வந்து ஒன்ட் ஹேப்பன் அட் த ரைட் டைம். ஸோ அதனால இட் காஸ் அ ஹார்மோனல் அப்நார்மாலிட்டிஸ். ஸோ அதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு யூட்ரஸ்ல வந்து நடக்கிற இதனால யூட்ரஸ்ல நடக்கிற சேஞ்சஸ் நடக்காம பீரியட்ஸ் ஒன்ட் ஹேப்பன் அட் ரைட் டைம். இட் வாட் PCOS. அண்ட் ஓவிலேஷனும் நடக்காது. ஸோ இந்த PCOS பொறுத்திருக்கும் அதர் ஃபீச்சர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹிர்சுட்டிசம் சொல்லுவாங்க. அதாவது நார்மலாக அந்த ஹேர் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சடன் கொஞ்சம் அப்நார்மல் ஏரியாஸ் லைக் இந்த திங் இந்த லைன் கிட்ட உங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆஸ் வெல் அஸ் த நேப் ஆஃப் நெக் இங்கேயும் இருக்கும். அண்ட் தீஸ் ஆர் த ஏரியாஸ் வேர் யூ கேன் அப்ரிஷியேட் ஒரு தின் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். அதுதான் வந்து ஹிர்சுட்டிசம். அண்ட் ஆல்சோ யூ மே ஹேவ் ஆக்னி லைக் திங் அதே மாதிரி வந்து இந்த மாதிரி பேலன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் எக்கந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு திக் பேட்ச் லைக் திங் இந்த நெக்கோட ஃபோல்டு இருக்குல்ல நெக் ஆஃப் நெக்ல வந்து வருது அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் லைக் PCOS அண்ட் ஒபிசிட்டியில கூட இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் வரலாம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஃபார் த PCOS. இப்போ இந்த மாதிரி ஒரு PCOS இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதை எப்படி நம்ம வந்து ஸ்கேன்ல டயக்னோஸ் பண்றோம் அண்ட் ஆல்சோ பை மீன்ஸ் ஆஃப் த ஹார்மோனல் டெஸ்டிங் வி கேன் டயக்னோஸ் PCOS இருக்கா என்ன அப்படின்றது. ஸோ இந்த ஹார்மோன்ஸ் அதெல்லாம் வந்து ஏதாவது அப்நார்மாலிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டு அப்நார்மாலிட்டி இருக்கோ ப்ரொலாக்டின் என்னோட ஹார்மோன் இருக்கு அதுல எல்லாம் அப்நார்மாலிட்டி இருக்கு அப்படின்னா வி கேன் கிவ் கரெக்ஷன் அட் த ரைட் டைம். திஸ் இஸ் வாட். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரலி வந்து ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து BMI நம்ம என்னன்றது பார்ப்போம். உங்களோட BMI இஃப் இட் இஸ் மோர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் அப்படின்றது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். என்னன்னா லைக் யூ கேன் பிரிங் அபவுட் லைக் டயட் எடுத்துட்டு வரலாம் அண்ட் கைண்ட் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் உங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸசைஸ் சூட்டபிளா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வாக்கிங் ஆர் சைக்கிளிங் எனி திங் பட் யூ ஷுட் ஸ்பெண்ட் யுவர் ஓன் டைம். ஏதாவது கைண்ட் ஆஃப் ஒரு ஆக்டிவிட்டி நமக்கு இருக்கணும். ஸோ கலோரிஸ் பர்ன் ஆகும். தட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபார் த PCO. PCOன்னு வந்தாலே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் டயட் இதை தான் நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் அடுத்ததாக தான் நம்ம ஹார்மோனல் அப்நார்மாலிட்டிஸ் அது எல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா யுவர் சைக்கிள்ஸ் லைக் ரிவர்ட் பேக் டு நார்மல். தட் இஸ் வாட் ஹேப்பன் இன் PCOS. அதுதான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஸோ செகண்ட் அடுத்தது காமனஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஜெனிட்டல் ஹைஜீன். ஹவு டு மெயின்டைன் த ஜெனிட்டல் ஏரியா இன் அ கிளீனர் வே அப்படின்ற பர்சன்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ வந்து என்னன்னா ஸோ நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஜினா ஜெனிட்டல் ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே வி ஹேவ் அ கைண்ட் ஆஃப் ஒரு pH இருக்கும். அது வந்து மெயின்டைன் பண்ணும். அதாவது ஒரு அப்நார்மல் பேத்தஜனை வந்து உள்ள விடாம ஸோ நார்மலாக வந்து இட் மெயின்டைன்ஸ். ஓகே. ஸோ அதனால நீங்க வந்து லைக் சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய இந்த பி வாஷ் க்ரீம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து லைக் கைண்ட் ஆஃப் லைக் வெஜினல் வாஷ் க்ரீம்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் நாட் நீடட். எப்பயாவது உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு டாக்டர்ஸ் அட்ரஸ் பண்றாங்கன்னா அந்த டைம் யூ கேன் யூஸ் பண்ணலாம். பட் ரொட்டீனா வந்து அதை யூஸ் பண்றதுலாம் என்ன ஆகும்னா உங்களோட pH வந்து ஆல்டர் பண்ணும். ஸோ ஜஸ்ட் கீப் அ செக் ஆன் ஹவ் யூ ஆர் யூசிங் இட். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட் காமனஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து யூஸ்வலி பார்த்தீங்கன்னா அந்த டியூரிங் ஏர்லி டைம் ஆஃப் மேரேஜ் அந்த டைம்லலாம் வந்து பீப்புள் யூஸ் டு அட்ரஸ் லைக் டிஸ்யூரியா அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குன்னு நிறைய உமன் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ த மெயின் திங் பார்த்தீங்கன்னா ஹவ் யூ மெயின்டைன் யோர் வெஜினல் ஹைஜீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல பொறுத்திருக்கும் பிஃபோர் கான்டாக்ட் பெட்டர் வந்து என்னன்னா ஒன்ஸ் வந்து நீங்க யூரினேட் பண்ணிடுங்க. யூரினேட் பண்ணிட்டு கீப் யோர் பிளாடர் எம்டி. ஏன் அப்படின்னா வந்து because since and the female urethra it is very shorter and it is closer to vagina too. So அதனால கான்டாக்ட்ல இருக்கும்போது easy spread of infection to the urinary bladder can happen. So அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து பெட்டர் micturition urination பண்ணிட்டு அதுக்கப்புறம் கான்டாக்ட்ல இருந்தீங்கன்னா that is the safest option. Okay. And during menstruation what are the tips to be followed அப்படின்னு பார்த்தீங்கன்னா if possible like
always like என்னன்னா pads வந்து நம்ம regular changing of pads வந்து should be there. Minimum பாத்தீங்கன்னா ஒரு pads like 4 to 6 hours once you can change the pad. There is no harm in changing. So pads வந்து change பண்றது it's a best way. அடுத்தது பாத்தீங்கன்னா have to take bath properly and always wear a sun dried cotton clothes and undergarments. Always prefer to wear a cotton undergarments. Okay. And also the wash your inner thighs and labial core should be cleaned properly in the squatting position. Okay. So any ஒரு rashes வர மாதிரி இருக்கு, bad odorsலாம் வர மாதிரி இருக்கு அப்படின்னா that could be a sign of infection. Better address it. So அதுதான் சொன்னேன் use of vaginal wash அப்படின்றது வந்து there should be a check on it. Okay, routine usageன்றது it's not recommended. Whenever it's needed, whenever it's prescribed by a doctor, you can use. Otherwise அப்படின்றது பாத்தீங்கன்னா gentle wash, gentle or warm water, lukewarm water, this is enough for vaginal cleaning. அதே மாதிரி இன்சைட்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. You just give a normal wash. That is it. Then next step comes a cancer screening. In cancer screening we have to give importance அப்படின்றது பாத்தீங்கன்னா the breast cancer பொறுத்த வரைக்கும் வந்து you can identify a lump ஒரு swelling இருக்கு அப்படின்னா வந்து நம்மளோட self examinationல we can identify. So அதனால தான் breast cancer screeningன்றது is a very important thing. And the other modeன்றது X-ray, that is a digital mammographyன்றது இருக்கு. அது மூலமாவும் we can identify. So breast self examination is always recommended for the women. ஏன் அப்படின்னா ஒரு லம்ப்ன்றது ஒரு ஸ்வெல்லிங் நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா உடனே நீங்க யூ கேன் அட்ரஸ் டாக்டர். அப்படி நம்ம டாக்டர் அட்ரஸ் பண்ணும்போது டெஃபினட்டா வந்து அந்த ஸ்வெல்லிங் வந்து நார்மல் ஸ்வெல்லிங்காகவும் இருக்கலாம். லைக் நாட் லைக் எல்லா ஸ்வெல்லிங் டயக்னோசிஸ் இந்த பிரெஸ்ட்ன்றது கேன்சர் கிடையாது. பட் எனி ஸ்வெல்லிங் அப்நார்மாலிட்டி வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க அப்படின்னா if you meet the doctor we can identify it whether it is cancerous or not cancerous and you can have the right treatment at the right time. So யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா all women can do. Okay. So வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா daily in a month you can routine way you can make the habit. Okay, every month after menstruation வந்து every month once you can do a breast self examination because prevention is better than cure. Just hardly 10 minutes நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். And just during your bath நீங்க வந்து எக்ஸாமினேஷன் பண்ணீங்கன்னா கூட இது போதும். அதே மாதிரி இப்போ மெனோபாஸ்லாம் ஆயிட்டாங்க அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் டேட் வச்சுக்கோங்க மந்த்லி. ஃபார் எக்ஸாம்பிள் if you doing on the first of every month அப்படின்னா அதே மாதிரி மெயின்டைன் பண்ணி just do on the first of every month. That is enough for this examination. Okay. So இதெல்லாம் abnormality தெரியும் இல்லையா? ஒரு நீங்க just ஒரு breast examination just a palpation of the breast with using the இந்த மாதிரி ஒரு 3 fingers நீங்க யூஸ் பண்ணி நீங்க just palpate பண்ணீங்கன்னா போதும். And also don't forget to palpate under the axilla. Okay, இந்த axilla கீழேயும் ஏன்னா because அந்த breast tissue அங்க extend ஆகும். So அதனால அங்கேயுமே நீங்க வந்து அது வரைக்கும் நீங்க வந்து just ஒரு palpation பண்ணீங்கன்னா போதும் using your fingers. Okay, tip of the fingers நீங்க யூஸ் பண்ணி பண்ணாலே you can identify. And one more thing, which are all abnormal அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வெல்லிங் இருக்குன்னா டெஃபினெட்லி. அதே மாதிரி நிப்பிள் இருக்குல்ல, நிப்பிள் பொறுத்த வரைக்கும் அதுல வந்து ஏதோ ஒரு ஷேப்ல சேஞ்ச் இருக்கு, பொசிஷன் இருக்கு, ரிட்ராக்ஷன் சொல்லுவாங்க, அது உள்ள வாங்கின மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் சேஞ்ச். ஒரு ரெட்னஸ் இருக்கு, ரேஷ் இருக்கு. ஓகே. அண்ட் பக்கரிங் அண்ட் டிம்பிளிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சோட பீல் இருக்கு, ஆரஞ்சோட தோல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பெரிய ஹோல் ஒரு ஹோல் டிப்ரெஸ்ட் ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இந்த டிம்பிளிங் அண்ட் பக்கரிங். அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா better you can address the doctor. So breast cancer can be like genetically also it can run. So 5 to 10% are familial. அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா cervical cancer screening. cervical cancer screeningன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த cervixன்னு சொல்லுவாங்க. அதாவது யூட்ரஸ்க்கு அப்புறம் வரது cervix. அந்த cervixோட மவுத்லேருந்து we just take a cervical ஒரு pap smear நம்ம எடுக்கிறோம். That is what a cervical cancer screening. That is a very simple test. Okay. ஏன் அப்படின்னா வந்து the cervical cancer also like many women are diagnosed with the cervical cancer each year and this is also easily curable if it is detected at the right time. Okay, what are the risk factors அப்படின்னு பார்த்தீங்கன்னா usually பார்த்தீங்கன்னா multiple sexual partners, multiple pregnancies, history of sexually transmitted infections, smoking. Okay, age of first it was less than 18 years, oral contraceptive usage of
immunosuppression, வேற kind of immunosuppressive medicine, steroids அதெல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க. Those is very common. Okay. So இந்த cervical cancerக்கான ஒரு இந்த simple test நான் using இங்க பாத்தீங்கன்னா தெரியும், just in the mouth of the cervix ஒரு just ஒரு cotton swab வச்சு பண்ற test. It is a very simple test. Okay. So the cervical cancer screening recommendations அப்படின்றது பாத்தீங்கன்னா from the age of 21 years, 21 to 29 years பார்க்கும்போது we can do the pap test once in every 3 years. அதே மாதிரி if it like you are between 30 and 65 அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த pap test ஓட நம்ம along with it இந்த HPV ஒரு டெஸ்டிங் இருக்கு. இந்த ரெண்டும் சேர்த்து பண்ணலாம் every 5 years or else just pap alone every 3 years we can do. And 65 yearsக்கு மேல போகும்போது low risk இருக்காங்க அப்படின்னா screening is not recommended. Okay, or else high risk இருக்கும்போது we can go ahead with doing. So in the cervical cancer prevent பண்றதுக்கு now kind of vaccines are also available. HPV vaccine அப்படின்றது ideally பாத்தீங்கன்னா இந்த HPV vaccine அப்படின்றது என்னன்னா before the before intercourse, like once நீங்க கான்டாக்ட்ல எல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஏஜ்ல கொடுக்குறது it is like more advisable. ஸோ அதனால வந்து இப்போ நிறைய விமன் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ வந்து கைண்ட்லி இந்த ஹெச்பிவி வேக்சின் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட கேர்ள்ஸ் சைல்டுக்கு பெட்டர் யூ கேன் வேக்சினேட். ஓகே, more than 9 years இருக்காங்க அப்படின்னா யூ கேன் வேக்சினேட் ஃபார் யுவர் கிட்ஸ். ஹெச்பிவி வேக்சின் 3 doses ஆஃப் வேக்சின்ஸ் வரும் அதில். And then coming on to the infertility. இப்போ இன்ஃபர்டிலிட்டி அப்படின்றது இன்னும் ஆல்வேஸ் லைக் குவைட் காமனர் ஆகுது. பிகாஸ் என்னன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாகுது. அண்ட் ஏஜ் ஆஃப் த மேரேஜ் வந்து ரொம்ப டிலே ஆகுது. அண்ட் அவங்களோட ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால நம்ம infertility is quite common. அதே மாதிரி as I discussed before, the irregular cycles is one of the main cause for the infertility. ஸோ அதனால எப்போ வந்து நீங்க இது பண்ணலாம் அப்படின்னா, if your cycles எல்லாமே நார்மலா இருக்குன்னா 1 year of married life will give you a own time to conceive naturally. சப்போஸ் உங்களோட சைக்கிள்ஸ்லாம் அப்நார்மலா இருக்கு அப்படின்னா பெட்டர் earlier 6 monthsல நீங்க வரலாம். சைக்கிள்ஸ்லாம் நார்மலா இருக்கு 1 year-ஆவும் நம்ம கன்சீவ் ஆகல அப்படின்னா அந்த டைம் நீங்க டாக்டரை மீட் பண்றது பெட்டரா இருக்கும். So now பார்த்தீங்க அப்படின்னா மேல் ஃபேக்டர், ஃபீமேல் ஃபேக்டர் both could be the cause for the infertility. அதனால எப்பவுமே ஒரு கப்பலா வந்து ஒரு infertility அப்படின்ற போது கப்பலா நீங்க வந்தீங்கன்னா டாக்டரோட அட்வைஸை வந்து நீங்க எடுத்துட்டு you can take the treatment in the right way. ஸோ இந்த இன்ஃபர்டிலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்றது எடுத்தோடனே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பிக் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. டிபெண்ட்ஸ் ஆன் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங் அந்த மாதிரி வருவாங்க. அது லைக் பிஃபோர் மேரேஜ் ஆன உடனே ஒரு ப்ரீ கன்செப்ஷனலாக வந்து என்னென்னலாம் பண்ணலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட அனிமிக் ஏதாவது இருக்கா, உங்களோட ஜென்ரலைஸ் பாடி வெல்பீயிங் எப்படி இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு உங்களோட ஹார்மோன்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றது பார்க்கலாம். அண்ட் யூ கேன் டேக் சிம்பிளி ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் விச் இஸ் வெரி helpful for prevention of neural tooth defects. அது நீங்க எடுத்துக்கலாம். This is what pre-conception counseling. And அந்த டைம்ல we counsel them regarding the fertile periodலாம் எப்படி அப்படின்றது கவுன்சில் பண்ணுவோம். ஸோ இந்த அட்வைஸோட you can try for 1 year. This is what pre-conception counseling. சப்போஸ் லைக் அதுல வந்து இது ஆகல 1 year ட்ரை பண்ணி கிளிக் ஆகல அப்படின்ற போது அதுக்கு அடுத்ததான் வரும்போது யூஸ்வலி பார்த்தீங்கன்னா உயிரிஷல் இண்டக்ஷனுக்கான டேப்லெட்ஸ் கொடுத்து யூ கேன் ட்ரை நார்மலி. ஏன்னா அந்த டைம் ஆஃப் ரப்சர் நம்ம அவங்க கிட்ட சொல்லி அந்த டைம்ல கான்டாக்ட்ல இருக்க சொல்லுவோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் திஸ் இன்ட்ராயூட்ரல் இன்செமினேஷன். வேற என்னன்னா செமனை வந்து வெளியே நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டு we instill the semen into the uterine cavity. This is the next treatment in the fertility. ஓகே, இதுக்கு அடுத்த ட்ரீட்மெண்ட் சப்போஸ் லைக் IUI-ல வந்து அவங்க வந்து மேக்ஸிமம் 6 cycles அவங்க பண்ணிட்டாங்க, அதில் கன்சீவ் ஆகல அப்படின்ற போது நெக்ஸ்ட் யூ கேன் கோ ஃபார் வித் IVF. IVF அப்படின்ற போது IVF நம்ம வாட் வி ஆர் டூயிங் இக்ஸி இல்லையா, இக்ஸி அப்படின்ற போது எக்ஸை வந்து விமென் இந்த எக்ஸை வெளியே எடுத்து அண்ட் ஸ்பெர்ம்ஸை வந்து ஒவ்வொரு எக்குள்ள மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இக்ஸி. Okay, these are all the treatment options in the fertility. Okay, so before going on to all these things, நம்ம எதுக்காக இந்த women wellness பத்தி நம்ம ஒரு பண்றோம் அப்படின்னா there should be a balance of the work and life. We should give importance to ourselves. Okay, as a women we have like என்னன்னா நமக்கு a lot of
என்ன சொல்றது, மேபி லைக் நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒர்க்கையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். அண்ட் தெர் இஸ் அ லைக் நம்ம வீட்டில் நம்மளோட கிட்ஸ் எல்லாமே நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா வி ஷுட் பி ஹெல்த்தியர். ஸோ அதுக்கான இதை வந்து நீங்கள் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். And give your own time, drink lot of water. Okay, ஒரு மினிமல் டைம் அது கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ், யோகா, ஒரு வாக்கிங், வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு எதில் வந்து யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் அதுக்காக டைம் வந்து யூ ப்ளீஸ் ஸ்பெண்ட் ஃபார் யோர் ஓன் டைம். ஓகே, ஈவன் யூ கேன் டூ மெடிடேஷன், ட்ரிங்க் லாட் ஆஃப் வாட்டர். ஓகே, அண்ட் உங்களோட ஃபுட்ஸ் பொறுத்து இருக்கும் டெய்லி இன்டேக் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. விச் இஸ் லைக் இப்போ பிசிஓ வந்தாலே த மெயின் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது ஒன்லி டேப்லெட்ஸ்ன்றது கிடையாது. த ஃபர்ஸ்ட் திங் இஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். நான் நிறைய சொன்ன மாதிரி. ஸோ டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அதை அவாய்ட் பண்ணணும், ஆயில் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணணும். ஓரளவுக்கு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆர் மோர் ஹெல்த்தியாக யூ கேன் டேக் அ சாலடாக எடுத்துக்கலாம். ப்ரோட்டீன் இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணுங்க. கர்னோம் யோர் காப்ஸ். ஓகே, அண்ட் அவாய்ட் ஜங்க் ஃபுட்ஸ். இதெல்லாம் வந்து மெயின் ட்ரீட்மெண்ட் ஃபார் த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ். ஸோ set a realistic goals. Take time for yourself. So thinking of yourself is not an act of selfishness. Self care is always important. ஏன் அப்படின்னா நீங்க வந்து ஹெல்த்தியா இருக்கும் போது மட்டும் உங்களோட கிட்ஸை வந்து யூ கேன் டேக் கேர் ஆஃப் தெம் அட் த ரைட் டைம். ஓகே, செல்ஃப் கேர் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ஸ். தேங்க்யூ ஃபார் த பேஷண்ட் லிசனிங். இந்த டாபிக் எதுக்காக கவர் பண்ண அப்படின்னா விமனுக்கு வந்து ஜென்ரலைஸ்டாக வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். அண்ட் ரிகார்டிங் த ஸ்க்ரீனிங் பர்பஸ் அந்த பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பற்றிலாம் வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கலாம். அதுக்காக தான் மெயின்லி வந்து ஹாவ் சூசன் திஸ் டாபிக். whatever the doubts you are having, you can ask me. What are the 7 daily wellness activities? ஸோ ஃபர்ஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப் பேட்டர்ன். ஸ்லீப் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் கரெக்ட் டைமில் வந்து தூங்கிட்டு மினிமம் அந்த 8 hours ஆஃப் ஸ்லீப் அப்படின்றது ஃபாலோ பண்ணுங்க. லேட் நைட் ஸ்லீப் அப்படின்றதெல்லாம் பெட்டர் அவாய்ட் பண்ணுங்க. ட்ரிங்க் லாட் ஆஃப் வாட்டர். டூ கைண்ட் ஆஃப் ரெகுலர் எக்ஸசைசஸ். ப்ளீஸ் மினிமம் ஃபார் half an hour in a day வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க. யூ கேன் ப்ராக்டிஸ் மெடிடேஷன் ஆர் யோகா வாட் எவர் உங்களோட இதுக்காக. அண்ட் கட் டவுன் யோர் கார்ப்ஸ் கம்மி பண்ணிட்டு இன்க்ரீஸ் யோர் ப்ரோட்டீன் இன்டேக். Add fruits, vegetables to your diet always and avoid junk foods. These are main things and have a stress-free life. What is wellness? That's what I said, like self-care is always important. Okay. என்னதான் ஒர்க் இருந்தாலும் ஓகே, விமன் இப்போ ஒர்க்கிங் விமனாக இருக்கலாம், இல்லை கிட்ஸ்க்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால உங்களோட லைக் நிறைய விமனால என்னன்னா அவங்களுக்கான ஒரு செல்ஃப் டைம் அப்படின்றதை கொடுத்துக்க முடியாம இருக்கும். ஆல்வேஸ் கிவ், உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் டைம் கொடுத்துட்டு இந்த டைம்ல நான் இது பண்ணணும் அப்படின்றத பிளான் பண்ணிட்டு யூ ஜஸ்ட் கிவ் யோர் ஓன் டைம் ஆல்வேஸ். உங்களுக்கு புக் ரீடிங் ஹேபிட்ஸ் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் என்கரேஜ் இட். ஆர் எல்ஸ் லைக் எனி வேற ஏதாவது கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி. சிலருக்கு பெயிண்டிங் நல்லா வரும், சிலருக்கு வந்து த கைண்ட் ஆஃப் லைக் எனி கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் உங்களோட ஆக்டிவிட்டிஸ்க்கு நீங்க டைம் கொடுங்க. ஆல்வேஸ் லீட் அ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப். How can I improve my wellness? That's what I said. Like have a healthy diet, healthy lifestyle, and stress-free life. This is what the which is a key to successful behavior change. So key to successful behavior change அப்படின்றது that's what we should realize இல்லையா. நம்ம what we are அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ணணும். நம்ம கிட்ட இருக்க என்ன ப்ராப்ளம்ன்றது நம்ம ரியலைஸ் பண்ணணும். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தேவையில்லாம வந்து they have like much of mood swings வரதுக்கான ரீசன் என்னன்னா நம்ம கிட்ட என்ன இஷ்யூ இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாமே இருக்கும். இதுதான் நம்மளோட ப்ராப்ளம். நம்ம அட்ரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நீங்க ரைட் டைம்ல வந்து நீங்க that is what the thing. Meditation,
யோகா that and all you can practice. உங்களுக்குன்னு ஒரு சில ஃபீல்ட்ல வந்து you'll have like உங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் டெஃபினெட்லி இருக்கும். அந்த ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டு அதுல நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டைமை வந்து நீங்க ரைட் வேல நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். Here comes the end of the presentation. Wishing you a happy Pongal to everyone. Thank you for patient listening. Next month I'll meet you again with the interesting topic. Thank you so much.